ஆலமரத்தில் அருளாய்த் தோன்றி ஆயிரம் இதயங்களில் நம்பிக்கையாய் நிலைத்த வீரகத்தி விநாயகர் வணக்கம். இது அலையொலி. காலம் மாறினாலும் இறை நம்பிக்கை என்றும் மாறாது என்பதற்கு உயிரோட்டமான சாட்சியாக ரவாங் அருள்மிகு வீரகத்தி விநாயகர் ஆலயம் இன்று ஆன்மீக ஒளிகோபுரமாக உயர்ந்து நிற்கிறது. நூற்றாண்டு வரலாற்றை தாங்கி நிற்கும் இந்த திருத்தலம் வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் இந்து சமயத்தின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் பக்தி மரபுகளை பாதுகாத்து வரும் புனித தலமாகவும் விளங்கி வருகிறது. ரவாங் நகரின் மைய பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த ஆலயம் ஆரம்ப காலங்களில் அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயமாக வழிபடப்பட்டு வந்தது. பின்னர் 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு வீரகத்தி விநாயகர் ஆலயமாக மாற்றப்பட்டு இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையின் மையமாக திகழ்கிறது. ஆலய தலைவர் தத்தோ ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அப்பலநாயுடு அலையொலி ஊடகத்திடம் தெரிவித்ததாவது: வெற்றிவேல் முருகனுக்கு நான் தத்தோ ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அப்பலநாயுடு, ரவாங் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலய தலைவர். ரவாங் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம் 100 வருஷத்துக்கு மேலான ஆலயம். பூர்வீக காலத்தில் ரவாங் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம் 1933 வரைக்கும் சுப்பிரமணியர் ஆலயமாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு 1950க்கு பிறகு நம்ம ரவாங் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏனென்றால் இங்க சரித்திரம் என்னன்னா 1950ல இங்க அரசல் மரம் இருந்திருக்கு. இந்த அரச மரத்துல பிள்ளையாரோடைய ரூபம் அவருடைய வடிவம் இருந்திருக்கு. அது கடிச்சு ஊர்ல இருந்து ஒரு கிராமத்துல அந்த வீரகத்தி விநாயகர் அப்படின்ற ஒரு நாமத்தை அங்கிருந்து வந்தவங்க ரவாங்ல இருந்திருக்காங்க. அவங்க அந்த பேரு வச்சு ரவாங் வீரகத்தி விநாயகர்னா திஷ்டிகளும் கருமங்களையும் அவருக்கு அந்த சக்தி கழிக்கிறது அப்படின்ற ஒரு ஐதீகம். அந்த ஒரு அடிப்படையில பூர்வீக காலத்துல நம்மளுக்கு தெரிஞ்சது ரவாங் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம். ரவாங் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம் மண்டல அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. கும்பாபிஷேகம் 5ஆம் தேதி 7வது மாசம் 2026 நடைபெற்றது. கும்பாபிஷேகம் இது என்னன்னா ஒரு பெரிய ரவாங்கில் வட்டாரத்தில் ஒரு தாய் கோயிலாக ரவாங் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம் இருக்கின்றது. 2016ல பாலஸ்தானம் செய்யப்பட்டு 10 வருஷமாக ஆலய கட்டுமானம் நடந்து முடிந்து இந்த 5ஆம் தேதி 7வது மாசம் 2026ல மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்ற கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இப்ப ஃபுல்லா மண்டல அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இதுல என்ன ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்ற கடமைப்பட்டிருக்கணும். ஆலய நிர்வாக சார்பாக ஆலயத்துக்கு நன்கொடை கொடுத்தவர்கள், டோனர்ஸ்கள், ஆலயத்துக்கு இல்லைன்னு சொல்லாம காணிக்கை கொடுத்து நம்மளுக்கு ஆலயத்துல ஏறக்குறைய போன வருஷம் ஒரு 6வது மாசம் ஒரு தீர்மானம் ஆலயம் எடுக்கும். அதுல ராஜகோபுரம் திருக்கதவு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜகோபுரத்துடைய திருக்கதுவோடைய பூஜையை செஞ்சோம். அந்த ராஜகோபுரம் திருக்கதுவோட டொனேஷன் எப்படின்னா, யாரெல்லாம் ராஜகோபுரம் திருக்கதவுக்கு படத்தை போடுறாங்களோ அவர் பேரு ராஜகோபுரத்துல பதிஞ்சு அந்த ராஜகோபுரம் திருக்கதவுக்கு அவங்களோட காணிக்கு இந்த ஆலயத்துக்கே அவங்களுடைய பங்கு இருக்கிறதா, அது ராஜகோபுரம் திருக்கதவு இந்த மாதிரி மக்களுங்களுக்கு பொதுமக்களுங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நிர்வாகம் பண்ணுவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மக்களுக்கு பக்தர்கள் தேடி எப்படி ராஜகோபுரம் திருக்கதவுல
வீரகத்தி விநாயகர் வந்து அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக காட்சி கொடுக்குறாரு அப்படின்றத ஒரு ஆதங்கம் எல்லாத்துக்குமே மனசில் இருக்கு. அதை பார்த்து அவங்க அவ்வளோ மகிழ்ச்சி படுறாங்க. அது வந்து உண்மையிலேயே பிள்ளையார் விரும்பினதுன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால், ஒரு 4 வருஷத்துக்கு இடைக்காலத்தில் நாங்கள் வந்து நிர்வாகத்தை ரீசர்வல் பண்ணக்குள்ள ஒரு முடிவு வந்து பிள்ளையாரா தோண்டி நம்ம ரவாங்சிரி வீரகத்தி விநாயகர் ஒரு நிலை பிள்ளையாராக இருக்க வேண்டும் அப்படின்றத ஆலயம் முடிவெடுத்திருக்கு. அப்படின்றால் ஆலயத்துக்குள்ள போறக்குள்ள நம்மளுக்கு வந்து வீரகத்தி விநாயகர் மட்டும்தான் மூலக்கடவுளாக இருக்கணும் அப்படின்னு அந்த முடிவுல நிர்வாகம் ஒரு முடிவு பண்ணி, முன்னால் எங்களுக்கு கூட இணைஞ்சி இருந்த பரமசிவம் செல்லையா அவர்கள் எங்களுக்கு இணைஞ்சி தலைவராக இருக்கக்குள்ள நாங்கள் நிர்வாகத்தில் முடிவு பண்ணி, நான் தான் சொன்னேன், அப்படி நம்ம ஒரு நிலையாக நம்ம கோயில ஆக்கணும்னா ஆலய கட்டுமானமும் சீக்கிரம் முடியும், ஆலயத்துக்குள்ள வரக்குள்ள பக்தர்கள் ஒரு நிலையாக உள்ளுக்கு வந்து பிள்ளையார வணங்குவாங்க அப்படின்னு. அப்படி மலேசியாலே ரவாங்சிரி வீரகத்தி விநாயகர் ஆலயம்னா ரவாங்கில் தான் இருக்கிற ஒரு காரணத்தினால நம்ம ராஜகோபுரத்தில் நம்ம பிள்ளையாருடைய ரூபத்தை அவருக்கு அங்கே காட்சியாக வைப்போம் அப்படின்னு சொல்லி நான் முன்னுக்கு வைக்கக்குள்ள அப்போ தலைவர் சரி, இதை வந்து நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஒரு நிலைக்கு முடிவு பண்ணி தான் நம்ம வந்து ராஜகோபுரத்தில் வச்சோம். ராஜகோபுரத்தில் பிள்ளையாரோடைய பாகம் வந்து கோபுர வாசல் கீழே இருக்கும். அதோட ஐதீகம் என்னன்னா, வாசல் உள்ளுக்கு போறக்குள்ளேயே உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிடக்குள்ளேயே அவர் பார்த்துக்குவார். உள்ள போறக்குள்ள ஆசீர்வாதம், வெளியே போகக்குள்ள அவரோட பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம். அதனால அவரோட பாதம் நம்ம தலைக்கு மேல இருக்கிறதா அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். குருக்கள்கிட்ட கேட்டு அதோடைய மகிழ்ச்சியை எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்துல ராஜகோபுரத்துல நாங்கள் வந்து பெரிய விக்கிரகம் வச்சோம். ரவாங்சிரி வீரகத்தி விநாயகர் ஆலயம் முழு நிலையோட இருந்தது. என்னென்றால் ராமர், அம்பாள், முருகப்பெருமான், வசத மண்டபம், பைரவர், நாகர், நவகர்கள் தலைவரே எங்களுக்கு திரும்பி எங்களுக்கு முழு நிலையம் வேணும் அப்படின்னு கேட்கல ஆலயம் ஏஜிஎம்ல முடிவு பண்ணுங்க பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லி பொது முடிவுகளை கொண்டு வரக்குள்ள மக்களுக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்ததுனால முழு நிலையை நாங்க கொண்டு வந்தோம். இன்றைக்கு ரவாங் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம் மிக சிறப்பாக கட்டுமானங்கள் எல்லாம் நல்லா நடந்து கும்பாபிஷேகம் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக செஞ்சோம். காரணம் என்னன்னா, அவ்வளோ ஒரு டோனர் வந்து அவ்வளோ உதவி செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு வந்து ஆலயம் கட்டி முடிஞ்ச பிறகு ஆலயத்துக்கு வந்து காஃபோர்டிங் ஃபுல்லா டாக்டர் சதீஷ் அவங்களுடைய குடும்ப சார்பாக அவரோட முழு செலவு அவர் எடுத்துக்கிட்டாரு. டாக்டர் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் ஆலயத்துக்கு சிறப்பு வருகையாளர்களாக இருந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி சிலைங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வந்தாரு. அதே போல வைபி கோவிந்த் சிங்கோடைய தலைமையில அவருடைய அமைப்புல இருந்து வந்தாங்க. பத்துகே மகிமா தலைவர் டாக்டர் சிவகுமார் அவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம ரவாங்சிரி வீரகத்தி விநாயகர் ஆலயம் வந்து அரசியலை பார்க்கறது இல்லை, எல்லாத்துக்கும் வருகை என்று வரவேற்று ரவாங் மக்களுங்களும் சரி வெளியில இருந்தும் சரி அவங்களுடைய டோனர்ஸ் வந்து பணத்தை கொடுத்து ஆலயத்தை கட்டுறதுக்கு வந்து ஏறக்குறைய 3.3 பில்லியன் செலவுல ஆலய கட்டுமானத்தை முடிச்சிருக்கோம். அதனால ஆலய சார்பாக, ஆலய தலைவராகிய என் சார்பாக, என் குடும்ப சார்பாக எல்லாத்துக்கும் ஆலய சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீ வீரகத்தி விநாயகருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம்
ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருவள்ளுவரின் வாக்கைப் போன்றே எந்த நல்ல காரியத்திற்கும் முதற்கடவுளாக விநாயகரை வணங்கும் மரபை இந்த ஆலயம் தொடர்ந்து பேணி வருகிறது. மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்று வரும் 48 நாள் மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவும் பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திரு கதிரேசன் திருமதி சிவகாமி தம்பதியினர் PSR பொறியியல் நிறுவனத்தின் சார்பில் சிறப்பு உபயத்தை நடத்தினர். இந்த புனித நிகழ்வில் ஆலய தலைவர் டத்தோ ஸ்ரீ பாலகிருஷ்ணன், நிர்வாக குழு உறுப்பினர்கள், பக்தர்கள் மற்றும் சுற்று வட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விநாயக பெருமானின் அருளை பெற்றனர். மேலும் அலையொலி ஊடகத்தின் இயக்குனர் R. ரமணி, மாலா தம்பதியினர் சார்பில் சீர்வரிசை சமர்ப்பிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று முன்னோர் மொழிக்கு உயிர் கொடுக்கும் வகையில் ரவாங் அருள்மிகு வீரகத்தி விநாயகர் ஆலயம் இன்று வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாது இந்து சமயத்தின் ஒற்றுமை, அறநெறி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் ஆன்மீக பேரொளியாக உயர்ந்து நிற்கிறது. அருள் தரும் ஆலயம், அமைதி தரும் ஆன்மீக தலம் ரவாங் வீரகத்தி விநாயகர் ஆலயம், பக்தியின் நிரந்தர பேரொளி. இதுவரை கண்டது அலையொலி செய்தி. நன்றி, வணக்கம்.